حبيبي محمد لكم أشتاق رؤيا حبيبي محمد شفيعي كيف أنسى أتوق ليوم به أسمو وألقى لرؤيا منام أرى فيها محيا حبيبي محمد لكم أشتاق رؤيا حبيبي محمد السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் சத்திய தூதை சன்மார்க்க போதனை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அவருடைய குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை நமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டும் அவ்விருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நடிகார்களே, இன்றைய நமது உரையினுடைய தலைப்பு நமது வாழ்வில் பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கான 15 வழிமுறைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகிலே மனிதனை படைத்து அவனுக்கு சொத்தின் மீது ஒரு ஆசையையும் அதனை அதிகமாக தேட வேண்டும் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தையும் அவனில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் அவர் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய செயலிலே, என்னுடைய அறிவிலே, என்னுடைய வாழ்விலே, எனது சொத்து செல்வங்களிலே பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பரக்கத்து என்று சொன்னால் என்ன? பரக்கத்து என்றால் அதிகரிப்பு, வளர்ச்சி, அபிவிருத்தி என்ற பல கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த பரக்கத்தும் அபிவிருத்தியும் இந்த வளர்ச்சியும் இது நாம உருவாக்கி கொள்ள முடியாது. அது அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு, ஒரு கிஃப்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது, அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது, நட்குலத்தோடு பழகுவது நாடுகளை செழிப்பாக்கும், வாழ்வை அதிகரிக்கும். அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி வாழ்விலே அவருடைய ஆயுளுடைய அதிகரிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் என்ன கருத்து என்று சொல்லும் பொழுது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவருடைய வாழ்விலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரக்கத்து செய்வான். அப்படி என்றால் குறைவான நேரத்திலே, குறைவான காலத்திலே அதிகமான செயல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு அருள் புரிவான். உலகத்திலே தோன்றிய சமுதாயங்களிலே ஆயுள் மிகவும் குறைவாக வழங்கப்பட்ட சமுதாயம் தான் ரசூலுல்லாஹுடைய சமுதாயம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அல்லாஹ் தஆலா அதிகமாக பரக்கத்து செய்திருக்கிறான். அந்த சமுதாயம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெரும் பெரும் நன்மைகளை வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த பரக்கத் என்பது எங்களால் வெளிரங்கத்திலே உணர முடியாது, பார்க்கவோ தொடவோ கேட்கவோ முடியாது.
மாற்றமாக அது ஒரு மறைமுகமான ஒரு விடயம். அதனுடைய அடையாளங்களை மனிதன் தனது வாழ்விலே அனுபவிக்க முடியும். இந்த பரக்கத் என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆடுகள் எங்கு பார்த்தாலும் நிறைந்து காணப்படுகின்றன. தேவையான அளவு, மனிதனுடைய தேவைக்கேற்ற அளவு இந்த ஆடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக வைத்திருக்கின்றான். அதே நேரத்தில் நாய்களை எடுத்து பார்த்தால் அந்த நாய்கள் அவைகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றன. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலே ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார்கள். இந்த ஆடுகளிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்கிறான் என்ற தலைப்பிலே அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு தகவலை பதிகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இந்த நாய்களையும் ஆடுகளையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. என்ன ஆச்சரியம்? ஆட்டை எடுத்துக்கொண்டால் அதனை மக்கள் உணவுக்காக வேண்டி அறுத்து பலியிடுகிறார்கள், குர்பானி கொடுக்கிறார்கள், உதுகியா கொடுக்கிறார்கள், ஹஜ்ஜிலே பலியிடுகிறார்கள். ஆனாலும் நாயை விட ஆடுகள் தான் அதிகமாக இருக்கின்றன. அதே நேரத்திலே நாய்களை எடுத்துக்கொண்டால் அவைகள் ஒரு தடவையிலே பல கன்றுகளை ஒரே தடவையிலே அது ஈன்று விடுகின்றன. அப்படி இருந்தாலும் கூட அதனை யாரும் அழைத்து உண்ணுவது கிடையாது, பலியிடுவது கிடையாது முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே. அப்படி இருந்தும் எங்கும் பாதையிலே செல்ல முடியாத அளவுக்கு நாயுடைய தொந்தரவுகள் இருக்கின்றன என்று பார்த்தால் இல்லை, அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் ஆடுகள் பலியிட 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 வந்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் பரக்கத்து என்பது. எங்களுக்கு தெரியாமலே, வெளிரங்கமான ஒரு காரணம் இல்லாமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வது என்பது இதைத்தான் உதாரணம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினுக்கு தனது வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதிலே முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால் 15 விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இன்றைய உரையிலே 15 விடயங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது விடயம் தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது, அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா இட்ட கட்டளைகளை எடுத்து நடப்பது, விலக்கல்களை தவிர்த்து கொள்வது. அதுதான் அனைத்து நலவுகளுக்கும் திறவுகோல் தக்வாதான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஒரு ஊர்வாசிகள் அவர்கள் ஈமான் கொண்டு தக்வாவோடு வாழ்வார்களேயானால் நாங்கள் வானத்தின் பூமியின் பரக்கத்தினுடைய கதவுகளை நாங்கள் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எதனை திறந்து விடுவோம்? வானத்தின் பூமியின் கதவுகளை திறந்து விடுவோம் என்று சொல்லவில்லை, வானத்தின் பூமியின் பரக்கத்தினுடைய கதவுகளை திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. எனவே பரக்கத் கிடைக்கும். சொத்து இருக்கும் இல்லாதருக்கும் அங்கு அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசவில்லை. அதிகமான சொத்துக்களை கொடுப்போம் என்று சொல்கிறானா? இல்லை, பரக்கத்தை நாங்கள் கொடுப்போம். ஆனால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து வாழும் பொழுது அவர்களுக்கு அனைத்தினுடைய வாயில்களையும் திறந்து கொடுப்போம். அப்படி என்றால் அதிகமான சொத்து செல்வங்களை கொடுப்போம், ஆனால் பரக்கத் இருக்க மாட்டாது. எனவே எங்களுக்கு அதிகமான சொத்து செல்வங்கள் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இருப்பவற்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், பரக்கத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பரக்கத்தை தான் கேட்க வேண்டுமே தவிர எங்களுக்கு அதிகமான சொத்து செல்வங்களை தர வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ்வை யார் அஞ்சிக் கொள்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் வெளியேறக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அவன் நினையா புறத்திலே இருந்து அவனுக்கு ரிஸ்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான். நாங்கள் கற்பனை கூட செய்யாத விதத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பான். எங்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் எவ்வளவு காலம் சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தஆலா செய்த வேலை என்ன? அந்த நாட்டு அரசனுக்கு ஒரே ஒரு கனவை அனுப்பினான், அவ்வளவுதான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, நாங்கள் நினைப்பது போன்றுதான் அல்லாஹ் தஆலா எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும், பணக்குவாளுடைய ஒரு பெரிய படையை இறக்கித்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தேவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. நாங்கள் நிலையாப்புறத்தில் இருந்து இந்த பிரச்சனை எப்படி தீர முடியும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம். அல்லாஹ் தஆலா
மிக இலகுவாக அதனை முடித்து வைத்து விடுவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். இது முதலாவது விடயம், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வது. இரண்டாவது விடயம் என்ன? பரக்கத்தை பெற்று தரக்கூடிய இரண்டாவது விடயம் அல் குர்ஆனை அதிகமாக நாங்கள் ஓதுவது. ஏனென்றால் அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்பொழுது என்ன சொல்கிறான்? கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகுன். நபியே, நாங்கள் உங்களுக்கு அருளி இருக்கக்கூடிய இந்த குர்ஆன், இந்த வேதம் முபாரக்குன், பரக்கத்து மிக்கது, அபிவிருத்தி மிக்கது, பரக்கத்து பொருந்தியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அந்த பரக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அடைய வேண்டும் என்றால் அதனை அதிகமாக ஓத வேண்டும், அதனுடைய கட்டளைகளை நாங்கள் புரிந்து நடக்க வேண்டும். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே பரக்கத்துக்காக வேண்டி துஆ கேட்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள். என்ன துஆ? நபி அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வவஸ்ஸிஅலி ஃபி தாரி, எனது வீட்டிலே அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக, வபாரிக் லீ ஃபி ரிஸ்கி, எனது ரிஸ்கிலே நீ பரக்கத்து செய்வாயாக என்று துஆ கேட்பார்கள். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், குனூத்திலே நாங்கள் ஓதக்கூடிய ஒரு துஆ, வபாரிக் லீ ஃபீமா அஅதைத், வபாரிக் லீ ஃபீமா அஅதைத், திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஆதாரபூர்வமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். யா அல்லாஹ் நீ தந்தவற்றிலே எனக்கு பரக்கத்து செய்வாயாக, தந்தவற்றிலே பரக்கத்து செய்வாக. எனவே அனைத்திலும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பரக்கத்தை நாங்கள் அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டும். இது மூன்றாவது விடயம். நான்காவது விடயம் என்னவென்றால், நாங்கள் உலோகத்தனத்திலே இருந்து தவிர்ந்து கொண்டு உலக மோகத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். பேராசை இருக்கக்கூடாது. சொத்து செல்வங்களிலே பேராசை எங்களுக்கு இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹதிரத்துன் ஹுல்வா, இந்த சொத்து செல்வங்கள் இருக்கின்றது அல்லவா, இது செழிப்பானவை, அழகானவை, இனிப்பானவை. ஃபமன் அஹதஹு பிஸகாவதி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி, பெருந்தன்மையோடு யார் இந்த சொத்து செல்வங்களை வைத்துக் கொள்வாரோ அவருக்கு பரக்கத்து செய்யப்படும். யார் அதனை பேராசையோடு அதனை எடுத்துக்கொள்வாரோ அவருக்கு அதிலே பரக்கத்து செய்யப்பட மாட்டாது. எப்படி என்றால், எவ்வளவு உண்டாலும் வயிறு நிறையாத ஒரு நிலைமைதான் அவனுக்கு காணப்படும். பேராசை பிடித்தவனுக்கு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுதான் அதிகரித்து சென்றாலும் கூட அவனுக்கு ஒரு நாளும் நிம்மதி ஏற்பட மாட்டாது. காரணம் என்ன? பேராசை. பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வதைப் போல அது பரக்கத்தை இல்லாமலாக்கிவிடும். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் நம்ம கூறிய அந்த ஹதீஸ், சொத்து செல்வம் இனிமையானது, செழிப்பானது, அதனை யார் பெருந்தன்மையோடு எடுத்துக்கொள்வார்களோ அவர்களுக்கு அதிலே பரக்கத்தை செய்யப்படும். யார் பேராசையோடு அதனை அணுகுவார்களோ அவர்களுக்கு அதிலே பரக்கத்தை செய்யப்பட மாட்டார். எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையாதவன் போன்று என்ற அந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஐந்தாவது விடயம் என்னவென்றால், கொடுக்கல் வாங்கலிலே நாங்கள் நேர்மையாக நடப்பது, உண்மை பேசுவது, ஏமாற்றாமல் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வியாபாரம் செய்யக்கூடிய, கொடுக்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவருக்கும் அவர் இருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே இருந்து அவர்கள் பிரிவதற்கு முன்னால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் இருவரும் உண்மை பேசி பொருளிலே உள்ள குறைகளை தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவருக்கும் அவருடைய வியாபாரத்திலே பரக்கத்தை செய்வான். அவர்கள் இருவரும் ஏதாவது ஒரு குறையை மறைத்தால், பொய் கூடி வியாபாரம் செய்தால் அதனுடைய பரக்கத்து அழிக்கப்பட்டுவிடும், அதனுடைய பரக்கத் அழிக்கப்பட்டுவிடும் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களிலே, தொழிலிலே நாங்கள் நீதியாக, நேர்மையாக, நியாயமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே பரக்கத் இல்லாமல் போய்விடும். எவ்வளவுதான் லாபம் வந்தாலும் அதிலே பயனற்றதாக அது மாறிவிடும். எனவே அதிகமாக லாபம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருப்பதை விட நியாயமாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் தஆலா சிறிய லாபம் கிடைத்தாலும் அதில் நிறைய பரக்கத்து செய்வார் என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஆறாவது விடயம், எங்களுடைய காரியங்களை காலை நேரத்திலே, ஒரு நாளின் ஆரம்ப காலை நேரத்திலே, அதிகாலை பொழுதிலே நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு காலை நேரத்தில் அதிகாலை நேரத்திலே தமது காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு துஆ செய்திருக்கிறார்கள். என்ன துஆ செய்தார்கள்? ஸஹ்ருல் காமிதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது சமுதாயத்துக்கு அதனுடைய காலை வேளையிலே அதிகாலை வேளையிலே பரக்கத்தை செய்வாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நபியருடைய அந்த துஆ எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் காலை நேரத்திலே நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும். வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் ஈடுபட வேண்டும், தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள் செல்ல வேண்டும், அந்த நேரத்தை தூக்கி கழிக்கக்கூடாது என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். 7வது விடயம், எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை வழிமுறையை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். சுன்னாவை நாங்கள் பின்பற்றி நடந்தால் அதில் எப்பொழுதும் நனவுதான் எங்களுக்கு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் பரக்கத்து தன்சிலு வஸத்தத் தஆம், பரக்கத் இருக்கிறதே அது உணவு தட்டிலே நடுப்பகுதியிலே தான் இறங்குகின்றது. உணவு தட்டிலே நடுப்பகுதியிலே தான் பரக்கத்து இறங்குகிறது. எனவே அந்த உணவு தட்டின் ஓரத்திலே இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வலா தஅகுலு மின் வஸத்தி, அதனுடைய நடுவிலே இருந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ எனவே சாப்பிட சென்றாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓரத்திலே இருந்து எடுத்து சாப்பிட வேண்டும், நடுவிலே இருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அவ்வாறு செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த உணவிலே பரக்கத்து ஏற்படும். 8வது விடயம் என்னவென்றால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது, அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டுவது. وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அப்படி என்றால் பாரம் சாட்டுவது என்று சொன்னால் என்ன? தவக்குல் என்றால் என்ன? எங்களிடத்திலே என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு எவ்வளவுதான் முழுமையான ஆற்றல் இருப்பதாக நாங்கள் உணர்ந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் என்னால் இந்த காரியத்தை சாதிக்க முடியாது என்ற உறுதியான நம்பிக்கை, உள்ளத்திலே உறுதியான நம்பிக்கையை நாங்கள் வைப்பதுதான் தவக்குல். சிலாக்கள் தவக்குல் எப்பொழுது வைப்பார்கள் என்று சொன்னால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத பொழுதுதான் அவர்களுக்கு தவக்குல் வரும். அப்படி அல்ல, எல்லா வசதிகளும் எங்களுக்கு இருக்கிறது, இந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஒரு அணுவையும் என்னால் அசைக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் நமக்கு வருமாக இருந்தால் அங்கு எங்களுக்கு பரக்கத் இருக்கும். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ்வின் மீது யார் தவக்குல் வைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா போதுமானவன். பெரிய ஒரு சிக்கலிலே நாங்கள் மாட்டிக்கொள்வோம். இந்த நேரத்திலே நாங்கள் என்ன எண்ணம் எங்களுக்கு வரும்? யாரை பிடித்தால் எங்களுக்கு தப்பலாம் என்றுதான் எங்களுடைய எண்ணம் வரும். அப்படி இல்லை, அல்லாஹ் தஆலா எனக்கு இதுக்கு விடுதலை தருவான், அல்லாஹ் தஆலா இந்த பிரச்சனையிலிருந்து அவனால் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை தர முடியும் என்ற நம்பிக்கை உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஆனால் வெளிரங்கத்திலே தேவையான முயற்சிகளை நாங்கள் செய்யலாம், அதற்கு தகுதியானவர்களை அணுகி அவருடைய உதவிகளை பெறுவது என்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் உள்ளத்திலே என்ன உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். யார்தான் என்ன முயற்சி செய்தாலும் இது சாத்தியப்பட போவதில்லை, அல்லாஹ் தஆலாவுடைய உதவி இல்லாமல் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. அதுதான் தவக்குல். அந்த எண்ணம் இருந்தால் ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு போதுமானவன். அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது சரியான முறையிலே நாங்கள் மேலே சொன்ன முறைப்படி தவக்குல் வைப்பீர்களேயானால் எப்படி பறவைகளுக்கு அல்லாஹ் தஆலா உணவளிக்கின்றானோ அதுபோன்று உங்களுக்கும் உங்களுடைய தேவை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து தருவான். உணவு மட்டுமல்ல, ரிஸ்க் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து தருவான். பறவைகளுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா உணவளிக்கின்றான்? தகுது ஹிமாசா வ தரூஹு பிதானா, அது காலையிலே வெறும் வயிற்றோடு செல்கின்றன, மாலையில் திரும்பி வரும் பொழுது வயிறு நிரம்பியவையாக திரும்பி வருகின்றன. சுப்ஹானல்லாஹ். ஏதாவது தொழில் இருக்கின்றதா பறவைகளுக்கு? அல்லது ஏதாவது பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததுக்கு பின்னால் அவைகள் வெளியேறி செல்கின்றன. அப்படி வெளியேறி செல்லும் பொழுதுதான் ஏதாவது கிடைக்குமா இல்லையா என்று அவைகளுக்கு தெரியும். ஆனால் எப்பொழுதாவது வயிறு நிறையாமல் பசியிலே வந்து இறந்து மடிந்திருக்கின்றனவா ஏதாவது ஒரு பறவை? கிடையாது. இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா நமக்கும் அவரது தேவைகளை பூர்த்தி செய்து தருவார். எப்பொழுதும் தவக்குலை நாம் மேலே சொன்ன முறைப்படி நாங்கள் கடைபிடித்தால் ஹக்க தவக்குலிஹி ஹைர். அடுத்த விடயம் என்ன? இந்த ஹதீஸும் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 9வது விடயம், எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நலவை நாங்கள் கேட்பது, அவனிடத்திலே நாங்கள் பொறுப்பு சாட்டி
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை எனக்கு தெரிவு செய்தானோ அதுதான் எனக்கு சிறந்தது என்று முழுமையாக உறுதியாக நாங்கள் நம்ப வேண்டும். இந்த உலகத்திலும் மறுமையிலும் எதனை அல்லாஹ் தஆலா எனக்கு தெரிவு செய்கிறானோ அது நான் எனக்கு தெரிவு செய்வதை விட சிறந்தது என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தால் அதுவும் நமக்கு நமது வாழ்விலே பரக்கத்தை கொண்டு வரும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பிரச்சனை, ஒரு நோய் நொம்பலம், ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம் எங்களுக்கு வந்துவிட்டால் நாங்கள் என்ன நினைப்போம்? இது வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று. அப்படி நாங்கள் நினைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நலவை எங்களுக்கு தெரியாது, அதுக்கு பின்னால் உள்ள நலவுகள் எங்களுக்கு தெரியாது என்பதனால் தான் நாங்கள் அவ்வாறு நினைக்கின்றோம். உண்மையிலே அல்லாஹ் தஆலா இந்த நலவுக்கு பின்னால் எங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய நலவுகளை எங்களுக்கு லௌஹுல் மஹ்ஃபூஸிலே இருந்து காட்டுவானேயானால் நாங்கள் அது எங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசை வைப்போம். இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூமினுடைய பக்குவம் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு முடிவை எங்களுக்கு செய்துவிட்டால் அதுதான் எங்களுக்கு நலவு, நாங்கள் அதற்கு மாற்றமான ஒன்றுதான் எங்களுக்கு நல்லது என்று நினைத்தாலும் கூட என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 10வது விடயம் என்னவென்று சொன்னால், மக்களிடத்திலே கேட்கக்கூடாது, மக்களிடத்திலே கையேந்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் நஸலத் பிஹி ஃபாக்கத்துன், யாருக்காவது ஒரு வறுமை ஏற்பட்டால், ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டால் அதனை மக்களிடத்திலே முன்வைத்து உதவி கேட்டால் அவனுடைய தேவை அல்லாஹ் தஆலா போக்க மாட்டான், நிறைவேற்ற மாட்டான். அப்படி இல்லாமல் யாருக்காவது ஒரு தேவை ஏற்பட்டு அதனை அல்லாஹ்விடத்தில் அவன் முன்வைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ அவனுடைய தேவையை நிறைவேற்றி வைப்பான். மக்களிடத்தில் கேட்டால் சில வேளை உதவி கிடைக்கும், ஆனால் அந்த பஞ்சம் தீரமாட்டாது காலாக. அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், என்ன கையேந்தி திரியக்கூடியவர்களுக்கு, யாசகம் கேட்டு திரியக்கூடியவர்கள் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பார்கள், முன்னேற்றம் கிடையாது. ஏன்? இந்த ஹதீஸினுடைய கருத்து அதுதான். இந்த ஹதீஸும் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஆதாரபூர்வமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். 11வது காரியம், பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் தான தர்மம் செய்வது. ஏனென்றால் எந்த அளவுக்கு தான தர்மம் செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ரிஸ்கிலே அதிகரிப்பை ஏற்படுத்துவான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எதனை செலவழித்தாலும் தான தர்மம் செய்தாலும் எதுவாக இருந்தால், எந்த ஒரு சிறிய விடயமாக, மின் ஷைஇன் என்றால் எந்த ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதுக்கு பகரத்தை உங்களுக்கு தந்துதான் ஆகுவான். நாங்கள் ஒரு ரியால் கொடுத்தால் அல்லாஹ் ஒரு ரியாலா தருவான்? இல்லை, அல்லாஹ் தஆலாவுடைய பிரதிபலன் இதை போன்றதல்ல, பன்மடங்கானது. உதாரணமாக எங்களுக்கு யாராவது ஒரு உதவி செய்தால் எங்களுடைய வசதிக்கேற்பவருக்கு நாங்கள் உதவி செய்வோமா இல்லையா? அவரவருடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்பட்டால் அந்த உதவி இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய ஸ்டேட்டஸ் எப்படிப்பட்டது? எனவே அவருடைய பிரதிபலன் நாங்கள் எதிர்பார்ப்பது போன்றா இருக்கும்? இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு நாளும் கஞ்சத்தனப்படக்கூடாது. எவ்வளவு எங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நாங்கள் கொடுப்போம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதிகரித்து தருவான். வஹுவ கைருர் ராஸிகீன், அல்லாஹ் தஆலா தான் தேவைகளை நிறைவேற்றுபவர்களே சிறந்தவன். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா நகஸ மாலும் மின் ஸதகா, சதகா கொடுத்து பொருட்கள் குறைந்ததாக வரலாறு கிடையாது. ஒரு நாளும் கொடுப்பதனால் குறைவது கிடையாது. வெளிப்பார்வைக்கு எங்களுடைய பார்வைக்கு அது குறைவதாக தெரிந்தாலும் அது உண்மையிலே குறைவல்ல என்பதை அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12வது விடயம் என்னவென்றால், முக்கியமான விடயம், மேலுள்ள எல்லாவற்றையும் செய்தாலும் இதிலே நாங்கள் கவலையினமாக இருந்தால் பிரயோசனமில்லை. ஹராமான முறையிலே சம்பாதிப்பதை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராமான சொத்திலே இருந்து நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். சம்பாதிப்பது மாத்திரமல்ல, ஹராமான எந்த ஒரு சொத்துக்களும் எங்களிடத்திலே வந்து சேர்ந்து விடாமல் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதில் ஒரு நாளும் பரக்கத்து இருக்க மாட்டாது. இதிலே பல குர்ஆன் வசனங்கள் இது சம்பந்தமாக குர்ஆனிலே காணப்படுகிறது. அதிலே முக்கியமான வசனம் தான் யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத், அல்லாஹ் தஆலா வட்டியை அழித்தே தீருவான், சதகாவை வளர்த்து விடுவான். சதகாவை அல்லாஹ் தஆலா வளர்ப்பான், வட்டியை அழித்தே தீருவான். வெளிரங்கத்தில் பார்த்தா அதுக்கு ஒப்போசிட்டாக தான் எங்களுக்கு விளங்கும். வட்டியில் சொத்து அதிகரிக்கிற மாதிரி விளங்கும், பேங்க்கில் வைத்திருக்க அதிகரிப்பது போன்று தெரியும்.
மக்களுக்கு கொடுக்க கொடுக்க குறைவது போன்று தெரியும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அதுக்கு ஆப்போசிட்டாகத்தான் சொல்கிறான். அதுக்கு எதிர்மாற்றமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் தஆலா வட்டியை அழித்து தான தர்மத்தை வளர்ப்பான். எந்த அளவுக்கு என்ன ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மனிதன் வழங்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் தஆலா அவருடைய வலது கையால் எடுத்து, அல்லாஹ் தஆலா தனது வலது கையால் எடுத்து அதனை எப்படி நாங்கள் ஒருவர் ஒரு குதிரையை சிறு வயதிலே இருந்து பராமரித்து வளர்ப்பதை போன்று அல்லாஹ் தஆலா வளர்த்து பெரும் குவியலாகும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா வளர்க்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே சதக்கா என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எந்த அளவுக்கு அதனை பற்றிய சரியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக நாங்கள் அள்ளி கொடுப்பவர்களாக நாங்கள் இருப்போம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை, 13வது விடயம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். வைத்தஅذன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அல்லாஹ் தஆலா பிரகடனம் செய்து விட்டால், நீங்கள் நன்றியுடையவர்களாக இருந்தால் நாங்கள் லனஸீதன்னக்கும், உங்களுக்கு நாங்கள் அதிகரித்து தருவோம். லஅஸீதன்னக்கும், அதிகரித்து தருவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வஸயஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன். அல்லாஹ் தஆலா நன்றியுடையவர்களுக்கு கூலி கொடுப்பார் என்று சொல்கிறார். 14வது விடயம் என்னவென்றால், இது மிக முக்கியமான விடயம், கடமையான தொழுகையை நாங்கள் உரிய நேரத்திலே தொழ வேண்டும். தொழுவதோடு எங்களுடைய குடும்பத்தினரையும் தொழுவதற்கு நாங்கள் கட்டளையிட வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு தொழுகையை கொண்டு கட்டளையிட்டு நீங்களும் அதிலே பொறுமையாக உறுதியாக இருப்பீர்களாக. அப்படி செய்தால் என்ன நடக்கும்? லா நஸ்அலுக ரிஸ்கா. உங்களிடத்திலே நாங்கள் ஒரு நாள் நபியே எந்த விதமான ரிஸ்கையும் நாங்கள் கேட்கப் போவதில்லை. நஹ்னு நர்ஸுகுக், நாம் தான் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்போம். வல் ஆகிபத்து லித்தக்வா, தக்வாவுடையவர்களுக்கு இறுதி முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நஹ்னு நர்ஸுகுக் என்று சொல்வதற்கு இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நுஅதீக மின் கைரி தலபின் அவ் துஆ. நீங்கள் கேட்காமலே உங்களுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம். நீங்கள் கேட்காமலே, துஆ செய்யாமலே உங்களுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்பதுதான் அவருடைய கருத்து என்பதாக சொல்கிறார். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? கடமையான தொழுகையை உரிய நேரத்திற்கு நாங்கள் தொழ வேண்டும். எங்களுடைய குடும்பத்துக்கும் அதனை நாங்கள் கட்டளையிட வேண்டும். இதுதான் பரக்கத்தை பெறுவதற்கான அடுத்த 14வது வழி என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 15வது இறுதியான விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்திக்ஃபாரை தொடர்ந்து செய்வது, பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்கிறான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. உங்களுக்கு அவ்வாறு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மழையை இறக்கச் செய்வான். அதே போல உங்களுக்கு சொத்து செல்வங்களை, பிள்ளை பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா தருவான். அதே போல அல்லாஹ் தஆலா உங்களுடைய சோலைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். உங்களுக்கு தண்ணீர் வசதிகளையும் நீரோடைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவான் என்பதாக சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த அனைத்து காரியங்களிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விடயங்களையும் நாங்கள் செய்யும் பொழுதுதான் எங்களுக்கு பரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏன், எந்த ஒரு காரியத்தை ஒன்றிலே மாத்திரம் நாங்கள் கவனமாக இருந்தால் அதனை நாங்கள் சில வேளை குறைவிடுவோம். எனவே அதிலே உள்ள குறையின் காரணமாக அந்த பரக்கத்தை எங்களுக்கு கிடைக்காமல் சென்றுவிடும். எனவே எல்லாவற்றையும் சேர்த்து செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் எப்பொழுது இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நபியவருடைய சுன்னாவை பேணி தனது வாழ்க்கையிலே நடப்பானோ, எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸாகவும் நபியவருடைய வாழ்க்கை வழிமுறையை பேணி நடப்பானோ, அப்பொழுது அந்த மனிதனே ஒரு பரக்கத்து மிக்க மனிதனாக மாறிவிடுகின்றான். பரக்கத்து மிக்க மனிதனாக மாறிவிடுகின்றான். நாம் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹ்வை நோக்கி ஒரு பயணத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம். செல்லக்கூடிய இந்த பாதை மிக மிக கவனமாக நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு பாதை. மிக மிக கவனமாக நாங்கள் செல்ல வேண்டும். யாரெல்லாம் இஹ்லாஸோடு ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறையை பேணி பித்அத்துகள், சடங்கு, தவறான வழிமுறைகள், சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொண்டு சுன்னாவை மாத்திரம் பின்பற்றி ஹராத்தை தவிர்ந்து கொண்டு ஹலாலை மாத்திரம் செய்து கொண்டு கடமையான காரியங்களை செய்து கொண்டு நேரான பாதையிலே பயணிப்பாரோ அவர் ஒரு சிறந்த ஒரு ஹைவேயிலே பயணிப்பதை போன்று, ஒரு பெரிய ஒரு பாதையிலே பேர் பலகைகள் உடைய நல்ல ஒளிவிளக்குகள் எல்லாம் பொருத்தப்பட்ட
ஒரு பாதையிலே நாங்கள் பிரயாணம் செய்து ஒரு இடத்தை நோக்கி சென்றால் அது எங்களுக்கு மிகவும் இலகுவாக பயணமாக ஒரு சந்தோஷமான பயணமாக அந்த பயணம் அமைந்துவிடும். அப்படி இல்லாமல் கரடுமுரடான பாதையிலே ஒளி விளக்குகள் எதுவுமே இல்லாத பேர்பலகைகள் எதுவுமே இல்லாத ஒரு பாதையிலே நாங்கள் அந்த பயணத்தை சென்றால் சிரமப்பட்டு நாங்கள் சென்றடைந்த பின்னாலும் கூட மிகப்பெரிய ஒரு களைப்போடு நாங்கள் இருப்போம். பலருக்கும் பின்னால் இறுதியாகத்தான் சென்றடைவோம். இது யாருடைய நிலைமை? செல்லக்கூடிய பாதையிலே உள்ள விதத்துகளை எல்லாம் செய்து கொண்டு சுன்னத்துகளை எல்லாம் கவனிக்காமல் தான் தோண்டித்தனமாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் அல்லாஹ்வை சென்றடையும் பொழுது மிக கஷ்டத்தோடு தான் அவர்கள் தள்ளாடி தான் சென்றடைய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் யார் குர்ஆன் சுன்னாவை கற்று அதன்படி மாத்திரம் நடந்து செல்கிறார்களோ, பயணத்திலே செல்கிறார்களோ, அவர்கள் மிக இலகுவாக அந்த பயணத்தை சென்றடைய முடியும். மிக களைப்பில்லாமல் அந்த பயணத்தை அவர்கள் முடித்துக் கொள்ள முடியும். இறுதியில் அவருக்கு பெரிய வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னாவை பேணி ஹராமான விடயங்களை விட்டும் தவிர்த்து நேரான பாதையிலே அல்லாஹ்வை நோக்கி சென்று அவனுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சென்ற சூலத்தை அடைந்த நன்மக்களில் எங்கள் அனைவரையும் ஆக்கியருவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.